வேகமா வேகமா இந்த நாடி துடிப்பு அப்படித்தானே வேகமா சத்தம் கேட்குமே, அது மாதிரியே இந்த சத்தம். எனவே அது பேர் வச்சாங்க பல்சர்ஸ் சொல்லி. நட்சத்திரங்களுக்கு பல்சர்ஸ் பேர் வச்சாங்க. இந்த நட்சத்திரம் பூமிக்கு அருகாமையில் இருக்கிற நட்சத்திரங்கள், இந்த பல்சர்ஸ் நட்சத்திரங்கள்ல பூமிக்கு அருகாமையில் இருக்கிற நட்சத்திரம் 5000 ஒளி வருடங்கள். 5000 ஒளி வருடங்கள் தூரத்தில் ஒரு இந்த வகை நட்சத்திரம் பூமி கிட்ட இருக்கு. நிறைய பல்சர்ஸ் இருக்குது, அதுல பூமி மிச்சம் கிட்ட இருக்கிற இதுதான் மிச்சம் கிட்ட 5000 ஒளி வருடங்களுக்கு அப்பால் இருக்கு. சரி, அப்ப 5000 ஒளி வருடங்களுக்கு அப்பால் இருந்து வார சத்தம் தான் பூமி வரையும் கேட்கும். அப்ப எவ்வளவு தூரம் சொல்ல தேவையில்லை, 5000 ஒளி வருடங்களுக்கு அங்கால் வார சத்தம் பூமி வரையும் கேட்கும். எனவேதான் குர்ஆன் சொன்னீங்க இப்படி சாகிப் ஊடறுத்து வருகின்ற, அப்படியே வான்வழியை ஊடறுத்து கொண்டே வந்து பூமி வரையும் கேட்குது சத்தம். சரியா, மெல்லியதா கேட்க காரணம் என்னது, அவ்வளவு தூரம். அப்படித்தானே, எத்தனையோ கோடிக்கணக்கான வருடங்கள் தூரம், இந்த மைல்கள் தூரம், கோடிக்கணக்கான மைல்கள் தூரத்திலிருந்து அந்த ஒளி வந்தால் அப்படி லேசா தான் கேட்கும். அப்ப விஞ்ஞானிகள் சொல்றேன்டா, இது இந்த தூரத்தை இவ்வளவு குறைச்சு விட்டால் 2500 ஒளி வருடங்கள் கிட்ட இந்த நட்சத்திரம் எங்களுக்கு இந்த வாழையெல்லாம் இங்க பயங்கர சத்தமா கேட்கும். அப்படித்தானே, கிட்ட கிட்ட போக போக சத்தம் சரி கூடும். அப்ப காது பாறையெல்லாம் வெடிச்சு போகும், ஈக்கையெல்லாம் போகும். அப்ப அல்லாஹ்வுடைய அருளால 5000 ஒளி வருடங்களுக்கு அங்காளி, இதை விட டபுள் அங்காள். எனவே எங்களுக்கு அந்த நட்சத்திரத்தின் சத்தம் இப்படி லேசா தான் கேட்கும். பல்சஸ், அதாவது நாடி துடிப்பு மாதிரி அல்லது கதவுல லேசா தட்டுற மாதிரி, விரைவாக லேசா தட்டுற மாதிரி கேட்கும். இதனால நாங்க தப்பி நீக்கிறோம். சரியா, இப்ப ஜஹ்லூல் நஜ்ஜார் இந்த கருத்து சொன்ன ஈஜிப்ட்ல வாழ்ற விஞ்ஞானிய ஜஹ்லூல் நஜ்ஜார் அவர் சொல்ற, அவர் அந்த நாசா போய் அதை போட்டு கேட்டார், பதிவு செஞ்சு போட்டு கேட்டார். கேட்ட போது அந்த இந்த ரெண்டுல ஒரு மாதிரி தானே கேட்குது, ஒன்று நாடி துடிப்பு மாதிரி அல்லது கதவுல தட்டுற மாதிரி. மொழியில அரபு மொழியில தரக்கண்டா அதான் கருத்து, மெல்லியதா தட்டு, கதவுல லேசா வேகமா தட்டுற அதுதான் தரக்கன்னு சொல்ற மொழியில. எனவேதான் அல்லாஹ் விசேஷமா அந்த சொல்ல பாவிச்சுட்டான், தாரிக் பாவிச்சு. அப்ப அந்த சத்தத்தை கேட்டு பார்த்தால், போட்டு கேட்டு பார்த்தா இந்த சொல்லுக்கு பொருத்தமாய் முத்தாரிக் பொருத்தமாய். ஒமாதராக்க மத்தாரிக்கு சொன்னது கருத்து மடக்கு. இந்த மனுஷன் கண்டுபிடிக்கவே இல்லை, இப்ப நேற்று போனது கண்டுபிடிச்சேன். இந்த குர்ஆன் ஆயத்தை இறங்கி 14 நூற்றாண்டு பெய்த்து நேற்று போனது கண்டுபிடிச்சேன். உண்மையில கண்டுபிடிக்கல, ஏன்னா அவ்வளவு தூரம் 5000 ஒளி வருடங்களுக்கு அப்பால். அப்ப இது விளங்கப்படுத்தும் போது எப்படி இந்த நட்சத்திரம் உருவாகுது விளங்கப்படுத்தும் போதோ இந்த பாருங்க, நாங்க சொல்லுவோம் இந்த நட்சத்திரங்கள் இருந்து சக்தி வெளியே வர காரணம் அல்லது ஒளி வெளியில வர காரணம் அணுச்சேர்க்கை. தொடர்ந்து அணுச்சேர்க்கையின் ஊடாகத்தான் வெளில வரும். இந்த அணுச்சேர்க்கை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் போது படிப்படியாக அந்த நட்சத்திரத்தின் நடுப்பகுதி இரும்பாக மாறும், கொஞ்சம் கொஞ்சமாக இரும்பாக மாறிக்கொண்டே போகும். லேசா படிப்படியாக கோடிக்கணக்கான வருடங்கள் போற நேரம் இரும்பாக மாறும். அப்படி மாறினால் ஒளி இழக்கும், அப்படியே ஒளி இல்லாம இரும்பாக மாற மாற வெளியில ஒளி வராது, அப்படியே மாறி. இது இப்படி மாறினதுக்கு பிறகு இந்த நட்சத்திரம் வேறு வேறு வடிவங்கள் எடுக்கும், வேறு வேறு வடிவங்கள் எடுக்கும். அதுல ஒரு வடிவம் தான் நாங்க நேரத்தோட பார்த்தது மாதிரி கரும்புள்ளிகள், கரும்புள்ளிகள் சொல்லும். இன்னொரு வடிவம் தான் இது, அதுக்கு சொல்ற எலக்ட்ரான் நட்சத்திரம் சொல்லு. இன்னொரு வடிவம் எலக்ட்ரான் நட்சத்திரம். எலக்ட்ரான் நட்சத்திரங்கள் ஒரு வகை தான் இந்த பல்சஸ் சொல்றோம். எலக்ட்ரான் நட்சத்திரத்தில் ஒரு வகை இந்த பல்சஸ் தான் இந்த சத்தத்தை ஏற்படுத்தும். இப்ப நாங்க சொன்ன சத்தமாலி தான் வரும். இதுதான் இந்த நட்சத்திரங்கள்ல வடிவம். சரியா, அதாவது இந்த எங்கட சூரியனை விட 5 மடங்கு பெருசா இருந்தால்தான் 5 மடங்கு பெருசா இருந்தால்தான் கரும்புள்ளிகள் உருவாகும். கரும்புள்ளி என்ன நட்சத்திரம் உருவாகும். எங்கட நட்சத்திரம் மாதிரி அல்ல அதை விட சிறுசாக இருந்தால் என்ன நடக்கும்டா பல்சஸ் எலக்ட்ரான் நட்சத்திரம் மாதிரி
அல்லது வேறு வகையான நட்சத்திரங்களாக அது மாறி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வெடிச்சு சிதர். சரியா? அந்த பல்சஸ் தான் நாங்க இங்க சொல்ற தாரிக் சொல்றோம். தாரிக் சொல்றோம். சரியா? அல்லாஹ் இதன் ஊடாக என்ன சொல்ல வாரான் நாங்க பார்த்தால் இந்த பாருங்க, மௌலானா அல்லாஹ் சொன்னா வஸ்ஸமா விடிவெள்ளி. விடிவெள்ளின்னு சொல்றது இந்த நாங்க பார்க்கிற ஒரு நட்சத்திரம் தானே விடிவெள்ளி. வெள்ளி நட்சத்திரமா? உண்மையில கோள் தானே. தாரிக் என்ற சொல் கோள் என்ற கருத்தை காட்ட ஒரு கருத்து இருக்கோ சொல்ற. பழைய சில தப்சீர்கள் இந்த தாரிக் என்ற சொல்லுக்கு விடிவெள்ளின்னு சொல்ற. அது என்னத்தையும் சொல்றால் அரபு மொழியில் இன்னொரு கருத்து இருக்கு. தரக்கான்னு சொல்லுக்கு இரவில் வந்தான் என்று சொல்லி, இரவில் வந்தான் தரக்கான்னு சொல்லு. தாரிக் கண்டா இரவில் வருபவன். அப்ப அந்த நாங்க வெள்ளி நட்சத்திரம் இரவுல வார மாதிரி இருக்கும். எல்லா நட்சத்திரம் தான் வெள்ளியும் அப்படி இருக்கும். அதை வச்சு விடிவெள்ளின்னு கருத்து கொடுத்தாங்க. ஆனா அது இங்க ஒமா அதிராக்க மத்தாருக்குன்னு சொல்ற பெரியவங்களுக்கு எல்லாம் பொருத்தவும் போதா. ரெண்டாவது அந்த வெள்ளின்றது நட்சத்திரம் அல்ல, தாரிக் நட்சத்திரத்தை முடியும் கோளு பாவிக்குது அது சொல்ல. அப்ப அந்த வகையிலையும் அது பொருத்த போகுது. அதனாலதான் இந்த சொற்பிரயோகத்தோட சேர்த்து பார்க்கிற நேரம், சொல்ற கருத்தை பார்க்கிற நேரம், ரெண்டாவது ஒமாதராக்க மத்தாருக்கின்ற பிரயோகத்தை பார்க்கிற நேரம், மூணாவது அந்நஜமு சாக்கிபன்னு சொல்ற பிரயோகத்தை பார்க்கிற நேரம், இதெல்லாம் பார்க்கிற நேரம் பல்சர்ஸ் சொல்றதுதான் இதுக்கு சரி பொருத்தம். ரெண்டாவது இன்னொரு கருத்துக்கு வருவோம். நாங்க இப்ப நாங்க சொன்னோம் ஒஸ்ஸமா என்ற பிரயோகம், ஒஸ்ஸமா என்ற பிரயோகம் ஏன் இங்க பாவிக்கப்பட்டுன்னு சொல்றோம். மனிதன் மீது ஒரு கண்காணிப்பாளன் இருக்கிறான் என்றதுக்கும் ஒஸ்ஸமாவுக்கும் என்ன தொடர்புன்னு சொல்றோம். சரிதானே? ரெண்டாவது பருவம் இப்ப இப்படி சொல்றதுக்கு மொழியெழுப்பும் நட்சத்திரம் என்று சொல்றதுக்கும் மனிதன் மீது ஒரு கண்காணிப்பாளன் இருக்கிறான் என்றதுக்குமே என்ன தொடர்பு? ஒளியெழுப்பும் நட்சத்திரம் என்றதுக்கும் மனிதன் மீது ஒரு கண்காணிப்பாளன் இருக்கிறான் என்றதுக்குமே என்ன தொடர்பு? அதுக்கு சத்தியம் பண்ணி இதை எப்படி சொல்லலாம்? இதே கருத்து தானே, அதே கருத்து அந்த பாருங்க தாருக்குன்னு சொல்ல தேவை. என்ன கருத்து என்றால் பாருங்க, 5000 ஒளி வருடங்களுக்கு அப்பால் இருக்கிற நட்சத்திரத்தை மனுஷனே விலகி கொள்றான். அப்படித்தானே? 5000 ஒளி வருடங்களுக்கு அப்பால் இருக்கிற நட்சத்திரத்தை சத்தத்தை அவ்வளவு சவுண்ட் குறைய வந்து நிச்சயமே பல்சஸ் மாதிரி கிட்டே தன்னை விளக்கும் போது பல்சஸ் சொன்னாலும் எங்களுக்கே கேட்காது. எங்கட நாடி துடுப்பு எங்களுக்கே கேட்காது. 5000 ஒளி வருடங்களுக்கு அப்பால் இருக்கிற அந்த நட்சத்திரத்திலிருந்து வார ஒளிய மனிதன் தண்ட கருவிகளை பயன்படுத்தி கேட்கிறான். அப்படித்தானே? அப்ப வெகு தூரத்துக்கு அங்காடு இருக்கு. அந்த தூரத்தை சொல்லல, அங்காடு இருக்கு, அவ்வளவு தூரத்துக்கு அங்காடு இருக்கு. சரியா? இப்ப மனிதண்ட செயல்கள், மனிதண்ட எண்ணங்கள், மனிதண்ட பேச்சுகள் இத ஏன் அவதானிக்கல? அப்ப இப்படி ஒரு அவதானிப்பை செய்யலும் மனிதனுக்கு. அப்படித்தானே? 5000 ஒளி வருடங்களுக்கு அப்பால் இருக்கிற ஒரு நட்சத்திரத்தை செயற்பாட்டை மனிதனுக்கு இவ்வளவு தூரத்திலிருந்து அவதானிக்க முடியும். அவதானிக்க முடியுமாக இருந்தால் மனிதனுடைய செயற்பாடுகளை, மனிதண்ட நடத்தைகளை, மனிதண்ட பேச்சுகளை ஏன் அவதானிக்க முடியாது? இந்த பிரபஞ்சத்தில் இப்படி அவதானிப்பதற்கான ஒழுங்கு இருக்குதே, மனுஷனுக்கு அவதானிக்கலுமே. அப்பேன் இந்த இங்குள்ளு நப்சின் லம்மா அலைஹா ஹாஃபில் சொன்னா சந்தேகப்படணும், ஆச்சரியப்படணும். அவதானிக்கலும் பிடிச்சுக்கொள்ள இருந்தானே. இந்த கருத்தை தான் இங்க அல்லாஹ் சொல்ல வார. இதுல சொல்ல வார சமால சொல்ல வாரது பிரபஞ்சத்தை அவதானித்தால் அது பின்னால் ஒரு அறிவும் கண்காணிப்பும் இருக்கணும். அவ்வளவு பாரிய செயற்பாடு. தாரிக் என்ற சொல்ல வாரது அவதானி கேளு, அவதானி கேளு முடியுமானது சொல்லுவார். இது முடியும் சொல்லுவார். இது சொல்ல வார கண்டிப்பா அப்படி ஒரு அவதானிக்கு ஒன்று இருக்கணும் சொல்லுவார். பிறகுதானே இப்ப உங்களுக்கு தெரிந்தானே, இப்ப CIA மாதிரி நிறுவனங்கள் உலகத்தில் இருக்கிற அவ்வளோ இந்த போன் எல்லா போனையும் அவதானிக்கிறார். அப்படித்தானே? 1970 மட்டும்
அங்க 70,000 பேர் வேலை செஞ்சாங்களும் இதை அவதானிக்கும். இப்ப அதை விட கூடிக்கும் சில நேரம் அல்லது குறைக்கும் டெக்னாலஜி பெரிய காரணமாக எங்க எல்லா செல்போனையும் பேசுற எல்லா விஷயங்களையும் இருந்து அவதானிச்சாங்க. அவ்வளவு தகவலையும் ஏதோ ஒரு மெத்தட்ல எடுத்து அவதானிச்சு இந்த உளவு ஸ்தாபனத்துக்கு ஒவ்வொரு ஆள் பேசுறது நல்லா கண்காணிக்கணும் தானே, கண்காணிச்சாங்க. ஒரே இடத்துல இருந்து கொண்டு உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான செல்போனை அவதானிக்கலும் ஒன்று நாங்கள் விளக்கும். அழிந்து சரி, அவங்களுக்கு அவதானிக்கலாம் போன ஒரே ஒரு இடம் தான். எங்கண்டா சோமாலியா. சோமாலியாவில் உங்களுக்கு தெரியும் அமெரிக்க படை இருந்து தானே. அமெரிக்கா படையில சோமாலியா போராளிகள மட்டும் கண்காணிக்கலாம் போயிட்டு. அது காரணம் அவங்கள்ட்ட செல்போன் இல்லை. அதான் காரணம், வேற ஒன்றும் பண்ணல. செல்போன் அவங்கள்ட்ட இல்லை. ஆகலோட ஆள் இப்படி பேசுறதில்ல. அவங்க என்ன செய்யறா, குதிரையை வச்சு அனுப்புற செய்தி. குதிரை ஒட்டகம் இதுகளை வச்சு ஒரு ஆள்கிட்ட இந்த ஒரு ஆளுக்கு செய்தி அனுப்புற. அப்ப ஆளு கிட்டி இந்த செய்தியை விளங்க வேற மாதிரி விளங்க. செல்போன் அவங்கள்ட்ட இல்லாத காரணமாக பிடிச்சி கூட எல்லாம் போயிட்டு அவங்களோட திட்டம் என்னது, அவங்க எங்க அடிக்க வராங்க, எங்க ஈக்கிறாங்களோ, என்ன பேசுறாங்க, இதை அவதானிக்கலாம் போயிட்டு. அது ஒரு முக்கியமான காரணம் அமெரிக்க படை தோத்ததுக்காக. எடுத்துட்டு போனா சோமாலியா கிளம்பிட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. உலகம் முழுக்க அவதானிக்கிறதுக்கு செல்போன் எல்லாத்தையும் அவதானிக்கிறதுக்கு அங்க CIA நிறுவனத்தில் ஒரு ஒழுங்கு இருக்கு. அதுக்கான டெக்னாலஜி எல்லாம் மீக்காங்க. அப்ப உலகம் முழுக்க அல்லாஹ்வுக்கு உலகத்துல மனிதன் பேசுறது செய்யறது எல்லாத்தையும் கண்காணிக்க ஒரு டெக்னாலஜி மனிதன்கிட்ட இருக்குண்டா அல்லாட்ட அதை அவதானிக்கிற ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு. அந்த கருத்தை உணர்த்தும். அப்பா இந்த ஒத்தா இருக்குன்னு சொல்ல அல்லாஹ் பாவிச்சு 5000 மொழி வருடங்களுக்கு அப்பால் இருக்கிற ஒரு நட்சத்திரத்துல சத்தத்தை நீ கேட்கிற. பூமியில இது கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இது நீ கேட்கிற. அதுக்கான டெக்னாலஜியில இந்த பூமியிலே அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் இருக்கு. அதை கண்டுபிடிச்சதுனால நீ கேட்கிற. ஏன் அல்லாஹ் கேட்கல என்று இயலுமான தன்மையை உணர்த்துறது தான் இந்த ஒத்தாறு சொல்றோம். நாங்க வளர்க்கிறோம். சரியா? அது பிறகு இப்ப நாங்க இரண்டாவது ஆதாரத்துக்கு வருவோம். இது மூன்றாவது ஆதாரம். இரண்டாவது ஆதாரம் ஃபல்யன்துரில் இன்சானு மிம்ம குலிக். மனிதன் அவன் எதனால் படைக்கப்பட்டான் என்பதனை அவதானிக்கட்டும். குலிக்க மிம்மா இன்தாஃபிக். இங்க அல்லாஹ் இப்ப மனிதன் உருவாதல் இதுவும் ஒரு மிக நுணுக்கமான கண்காணிப்பு நூடாகத்தான் நடக்கலாம் இந்த அல்லாஹ் இங்க சொல்ல வர. எப்படி பாருங்க, ஒரு விந்தணு பெண் முட்டை இணைந்து உருவாகின ஒரு நீண்ட தொழிற்பாட்டின் விளைவாக மனிதன் தோன்றுகிறான் நாங்க சொல்றோம். இப்ப எங்களுக்கு தெரியும் மனிதன் ஒரு பொருளை உருவாக்குவதற்கு சில மூலப்பொருட்களாக ஒரு பொருளை உருவாக்குவதற்கு பெரிய இயந்திர சாதனங்களை வச்சிருக்கும். பெரிய ஃபேக்டரி ஒன்று வச்சு பெரிய இயந்திர சாதனங்களை வச்சாதான் கடைசிக்கு அந்த பொருள் வந்து சேரும். மூலப்பொருள் இருந்து தொடங்கி கடைசிக்கு ஒரு பொருள் ஒன்று வந்து சேரும். அப்படித்தானே? மனிதன் என்றவன் ஒரு சிக்கலான இயந்திரம். நினைச்சு பார்க்க இல்லாத அளவுக்கு மிக நுணுக்கமான மிக சிக்கலான இயந்திரம். அவன் மூளையும் சரி அவன் ஏனைய உடல் உறுப்புகளும் சரி சிக்கலான ஒரு உருவம் இயந்திரம். அப்படித்தானே? அதை உருவாக்குவதற்கான இந்த இயந்திர அமைப்பு எப்படி இருக்கணும்? ஒரு நாளைக்கு இந்த சின்ன ஏரியாவா இக்கியல் ஒரு பெண்ணுடைய அந்த கருப்பையும் சின்ன அமைப்புல இந்த முழு பெரிய ஒரு வேலை திட்டம் நடக்கின்றத நினைச்சு பார்க்கறது கஷ்டம். நீங்க பார்த்திருப்பீங்க அந்த ஒரு களம் ஒருக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஃபேக்டரியை வச்சு எவ்வளவு பயங்கர நிர்வாகம் ஒன்று வச்சு செய்யறான்னு எங்களுக்கு தெரியும். அப்ப இதுல இருந்து ஒரு மனிதன் உருவாக்குவதாக இருந்தால் அதே செய்து அதே வகையான ஒரு செயற்பாடு. என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமுமே இல்லை. அதே மாதிரி இயக்கங்கள் போய் கடைசிக்கு ஒரு மனிதன் ஒன்று உருவாக்க முடியும். அப்ப இங்கேயும் இருக்கணும் கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு நிர்வாகம் ஒன்று இருக்கும், பெரிய ஒரு கண்காணிப்பு ஒன்று இருக்கும். இந்த உண்மையைத்தான் அல்லாஹ் ஃபல்யன்துரில் இன்சானு மிம்ம குலிக் ஒரு சொல்லால ஒரு வசனத்தால சொல்ற. அவர் டாக்டராக இருந்த ஒரு விஞ்ஞானியா இந்த சொல்ல ஆழம் விளக்கும். சரியா? திரும்ப சொன்னது இந்த மின் பைனி சுல்பி ஒத்தராய். இதான் ஒரு சிக்கலான இடம்.
அந்த யஹ்ருஜு மின் பைனி சுல்பி ஒத்தராய், அது அதாவது அந்த அந்த மா அந்த விந்தணு அல்லது பெண்ணுடைய முட்டை அது வெளியாகிறது மின் பைனி சுல்பி ஒத்தராய், முதுகந்தண்டுக்கும் நெஞ்செலும்பு கூண்டுக்கும் இடையே இருந்து. சரியா? இந்த வசனத்துக்கு நீண்ட நெடுங்காலமாக விளக்கம் சொல்லலாம். ஏன்னா உண்மையில இங்கிருந்து வெளியாகிற இல்ல, அப்படித்தானே? எல்லாருக்கும் சாதாரணமாக தெரியும், மனிதண்ட பாலுறுப்புகளுக்கும் விந்தணுவுக்கு தான் சம்பந்தம். ஆண்டையோ பெண்டையோ பாலுறுப்புக்கும் விந்தணுவுக்கு தான் சம்பந்தம். நெஞ்செலும்பு கூட்டுக்கும் முதுகந்தண்டுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லை. பொதுவான அபிப்பிராயம். பழைய தப்சீர் ஆசிரியர் என்ன செஞ்சாங்கண்டா, அந்த காலத்துல விஞ்ஞான அறிவுகள் பெரிய அளவுக்கு வளர்ந்துலானே, அப்ப இதுக்கு சொன்னாங்க பெண்ணுன்னு சொல்லி, பெண்ணிட நெஞ்செலும்பு கூட்ட குறிக்கும். இதுக்கு சொன்னாங்க ஆண், ஆண்ட முதுகந்தண்ட குறிக்கும். இங்கிருந்து தான் உருவாக்கி வருதுன்னு சொன்னாங்க. ஆனா இனி மொழியிலே அதுக்கு ஒரு இடம் ஒன்று இல்லை. சுருள் பண்டா ஆண்ட முதுகந்தண்டையை குறிக்கும், பெண்ட முதுகந்தண்டையை குறிக்கும். தராய் பண்டாலும் பெண்ட நெஞ்செலும்பு கூட்டையும் குறிக்கும், ஆணுடைய நெஞ்செலும்பு கூட்டை. வித்தியாசம் பாராட்டி மொழியில அப்படி பாவிக்கல. ஆனாலும் பழைய தப்சீர்கள் இப்படி சொல்லிட்டு விட்டார். புதிய தப்சீர்களும் கூட இந்த இடத்துக்கு வந்து குழம்பி போனார். ஏன்னா இது அந்த பொதுவாக ஒரு முரண்பாடு. ஏன்னா பாலுறுப்புகளுக்கும் இதுக்கு தான் தொடரும், விந்தணுவுக்கு தான் தொடரும். சரியா? இப்ப மிச்சம் அண்மையில் கண்டுபிடிச்சாங்க. எப்படி குழந்தையிட 7வது மாதம் கடைசி வாரம் அல்லது 8வது மாதம் முதல் வாரம், இது வரையும், இந்த காலம் வரையும் மனிதண்ட பாலுறுப்பு ஆணோ பெண்ணோ, ஆணோ பெண்ணோ மனிதண்ட பாலுறுப்பு அவன் சிசுவாயிக்கிற நேரம், அதாவது கருப்பையில் இருக்கும் போதோ இந்த இடத்துல நீ இது ரெண்டுக்கும் இடையில் அடையாளம் குறிப்பிட்டே சொன்ன மாதிரி பைனி சுல்பி ஒத்தராய், முதுகந்தண்டுக்கும் நெஞ்செலும்பு கூட்டுக்கும் இடையில தான் இந்த மனிதண்ட பாலுறுப்பு இந்த காலம் வரையும் இருக்கும். 7ஆம் மாதம் கடைசி வாரம் அல்லது 8ஆம் மாதம் முதல் வாரம் ஆகும் போதுதான் இப்ப இருக்கிற இடத்துக்கு கீழே இறங்கும். அதுவரையும் அங்க இருக்கு, அங்கதான் அது இருக்கு. இதைத்தான் குர்ஆன் இங்க இப்படி சொல்லும், மின்பைனி சுல்பி ஒத்தராய் சொல்லு. இது மிச்சம் அண்மையில வர இல்லை தெரியும், இப்பதான் நீ தெரியும். இப்ப குர்ஆன் இங்க சொன்னது சரியா சொன்ன மாதிரி, அப்படியே சொன்ன மாதிரி. அதே ஏன் அல்லாஹ் இதை சொன்னான்டா அதோட நிப்பாட்டி இருக்கலாம் தானே. அதாவது ஃபல்யல்லுரில் இன்சானு மிம்ம குலிக் குலிக மிம்மா இன்தாஃபிக், அதோட போதும். அப்படித்தானே? அதை அவதானிச்சால் மனுஷனுக்கு பின்னால் ஒரு கண்காணிப்பு ஒன்று இருக்குன்னு வழங்கும். இப்போ நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனிதண்ட விந்தணுவும் ஆணுடைய விந்தணுவும் பெண்ணுடைய முட்டையும் சேர்ந்து ஒரு மனிதன் உருவாக்குவதாக இருந்தால் கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு பிளானிங் கொண்டு ஒரு கண்காணிப்பு ஒன்று தேவை. அந்த கருத்தை சொல்லுவதற்கு ஃபல்யல்லுரில் இன்சானு மிம்மா குலிக்னு சொன்னா போதும், குலிக மிம்மா இன்தாஃபிக்னு மேலதிகமா இன்னொன்று சொன்னா போதும். யஹ்ருஜு மின் பைனி சுல்பி வத்தராயிப், மேலதிகமாக இதை சொல்லி நீண்ட காலத்துக்கு தப்சீராசிரியர் எல்லாரையும் குழப்பி என்ன கருத்துன்னு விளங்காம குழம்பி போய் இப்ப புதுசா இதை கண்டுபிடிக்க போய்த்து பட்டுது என்று சொன்னான். அப்ப ஏன் அல்லாஹ் இதை சொன்னான் என்று பார்த்தால் இந்த பாருங்க, இந்த கருத்துக்கு தான் சொன்னான். மனிதன் மீது ஒரு கண்காணிப்பாளன் இருக்கிறான் சொல்லும். இப்ப அல்லாஹ் தான் அந்த கண்காணிப்பார், மேல அடிப்படையில் அல்லாஹ் தான் அந்த கண்காணிப்பார். அல்லாஹ் இங்க சொல்ல வார இந்த பிரயோகம் சுல்ப் உத்தராய், மனிதனை பற்றி மிகுந்த அறிவுள்ள ஒருவன் தான் இந்த பிரயோகத்தை சொல்லி இல்லாம சொல்லவே. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இதை கண்டுபிடிக்கிற எப்படி போனாலும் இதே மொத்தமா கிடையாது. எனவே இந்த பிரயோகமே காட்டுது, இப்படி பிரயோகிச்சதே காட்டுது, வேற ஒன்றையுமே சொல்லாட்டி பிரயோகிச்சதை காட்டுது மனிதனை பற்றி மிச்சம் நல்ல அறிவுள்ள ஒருவன் தான், மனிதனை கண்காணித்து வருகின்ற ஒருவன் தான். அவன் சிசு வடிவத்தில் இருக்கும் போது, வயிற்றுக்கு சிசு வடிவத்தில் இருக்கும் போதே கண்காணிக்கிற ஒருவன் தான் சொல்லியிருக்கும் காட்டு. ஏன்னா அந்த நேரத்தில் இது இருக்குது, பிறகு பிறகு கீழே இறங்கிடும். மனுஷன் அந்த அந்த வயிற்றில் இருக்கும் போதுதான் இந்த ரெண்டுக்கும் இடையில
அவன்ட பால் உறுப்புகள் இருக்கும். இந்த ரெண்டுக்கும் அல்ல அவன் சிசு வடிவத்தில் இருக்கும் போது அந்த நுண்ணிய சிசு வடிவத்தில் இருக்கும் போதே அவனை அவதானிச்சவன் தான் இந்த பிரயோகத்தை சொல்லும். என்ன சுல்பி ஒத்தராய்பன் சொல்லும். இல்லாம சொல்ல எந்த கருத்தை உணர்த்தத்தான் கண்காணிப்பு கருத்தை இதனூடாக உணர்த்ததான் அல்லாஹு தாலா சுல்பி ஒத்தராய்பன் சொல்லி. சரியா? இப்படி ரெண்டு ஆதாரங்களை சொல்லிட்டு மனிதன் மீது கண்டிப்பாக ஒரு கண்காணிப்பாளன் இருக்கவே செய்கிறான். அதுக்கு என்ன ஆதாரம்? மனிதன் இந்த முழு பிரபஞ்சத்தையும் ஒரு முறை அவதானிக்கட்டும். அவன் எப்படி உலகத்துல தோன்றினான் அவதானிக்கட்டும். அவதானிச்சா கண்டிப்பா அவன் ஒத்துக்கொள்வான், பின்னால் ஒரு கண்காணிப்பாளன் இருக்கிறான் ஒத்துக்கொள்வான் என்று சொல்லிட்டு இப்ப அடுத்த பாதிப்பாங்க விளைவை சொல்ற. இந்த கண்காணிப்பின் விளைவு என்னது? கண்காணிப்பின் விளைவு என்னண்டா இன்னஹு லகாதிர் யௌம துபுல ஸராயிர் ஃபமா லஹு மின் குவத்தின் வலா நாஸிர். இதான் விளைவு. அதாவது ஒரு கண்காணிப்பு இருக்கிறது, விஷயங்கள் செய்யற வேலைகள் எல்லாம் பதியப்படுகிறது இது தெளிவாயினா நான் கண்டா என்ன சொல்லுவோம்? கட்டாயம் ஒரு விசாரணை ஒன்று இருக்கும். லகாதிர் யௌம துபுல ஸராயிர் ஃபமா லஹு மின் குவத்தின் வலா நாஸிர். இதான் விளைவு. அதாவது ஒரு கண்காணிப்பு இருக்கிறது, விஷயங்கள் செய்யற வேலைகள் எல்லாம் பதியப்படுகிறது இது தெளிவாயினா நான் கண்டா என்ன சொல்லுவோம்? கட்டாயம் ஒரு விசாரணை ஒன்று இருக்கும் அப்படி சொல்லுவோம். கண்டிப்பா அதெல்லாம் வைத்து ஒரு முடிவு வரும். அதன்படி